சார் பெட்ரோல் பங்க்ல கலப்படம் பண்றாங்க சார். எல்லாத்துலயும் தான் கலப்படம் இருக்கு. போய் கன்சியூமர் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. உங்க மேலே கை வச்சிட்டாங்க சார். என்னைய சொல்ற? அங்க பாருங்க சார். என்னமாச்சி? சார் அளவு கம்மியா இருக்கேன்னு கேட்டதுக்கு ஸ்கூட்டர் ஏட்டி வந்து என்னைய கீழே தள்ளிட்டாங்க சார். என்னைய பார்த்து முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டி போ. யோ அதெல்லாம் இல்ல சார். இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் போக மாட்டேன். என்ன எவ்வளவு சார்? 1 லிட்டர். பாட்டில போடுறது இல்ல சார். போடுறா. இது 1 லிட்டரா? சார் எதுக்கு சார் அவனை அடிச்சீங்க? உங்க மேல எவனா கை வச்சது? சொல்றா. ஏதா அடிக்கிறீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா பொண்ணு அடிக்கிறீங்க? உங்க மேல கை வச்சீங்க? சார் என்ன எவனா அடிச்சீங்க? ஏய் யா சொல்றா. எவனா அதுக்காக உங்களுக்கு உரிமை இல்ல சார். இது அண்ணாச்சோட பங்கு. யார் பங்கா இருந்தா 1 லிட்டர் கேட்டா 3/4 லிட்டர் கொடுங்க. கேட்டா நான் விசாரிக்கிறது வேற டிபார்ட்மெண்ட் சார். அந்த டிபார்ட்மெண்ட் பாருங்க நோட்டி. உங்க மேல கை வச்சா கேக்குறது எந்த டிபார்ட்மெண்ட் மேலடா? இந்த ஆள் தான் சார் வெட்டி உடைச்சான். அடிக்கிறீங்க சார். இங்க ஓடுங்க. புரியுது சார். கேக்குறது ஆளு நினைச்சியா? எல்லாரும் ஜிப்லேட். பங்க் இழுத்து மூடி சீல் வைங்க. அண்ணாச்சி டிசி நம்ம பெட்ரோல் பங்க் சீல் வச்சிட்டான். எங்க அவங்க டெபுட்டி சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும்னு பரமசிவம் அண்ணா சொன்னாரு. எனக்கு சமைக்க தெரியாது, சாரி. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டன் சிக்கன் எல்லாம் சமைக்க கத்துக்கிறேன். ஏய் மிளகாப்பொடி, எப்போ உன்னை காதலிக்க ஆரம்பிச்சனோ அப்பயே நான்வெஜ் சாப்பிட்றது குறைச்சிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் முழுக்க விட்டுறேன். பேஷ் பேஷ், ரொம்ப நன்னா இருக்கே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப லக்கின்னு சொல்றாங்க தெரியுமா? எதுக்கா? நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்கலாம். அப்படியா? ஆனா உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத ஒண்ணே ஒண்ணுதான். இந்த மீசையில இருக்கிற ஒரே ஒரு வெள்ளை முடி. எடுத்துறவா? ராசியான முடி. நான் எடுத்து காட்டுறேன். பாப்போம். நீங்க உட்காருங்க. சரி. புவனா, ஏய் இருன்னு சொல்றல. யார் யாது? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த பொண்ணு யாருவே? பொண்ணுவோட கூத்தடிக்கிறியோ? நீ என்ன வேணாலும் பண்ணி தொலை. என்ன என்ன ஏவே தொல்லை பண்ற? என் பெட்ரோல் பங்குக்கு சீல் வைக்கிறியா? என்கிட்ட பொட்டி பொட்டியா லட்ச லட்சமா பணம் வாங்கினதுக்கு காட்ட நன்றியால் எது? ஏய், உன் கையில் இருக்கிற எச்ச சோத்துல கூட நான் லஞ்சமா கொடுத்த பிச்சை காசு இருக்கல. வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா கூட பிறந்தவனா இருந்தாலும் சரி குத்தி கொலை பண்ணிடுவேன். என் கூட இருந்தே குழி பறிக்க பாக்குறியாவே? ஒருத்தனை கொல்றதுக்காக ஊரையே கொளுத்துறவலேனா என் விஷயத்துல மறுபடியும் மறுபடியும் தலையிட்ட அடிக்கிற இடமும் தெரியாது, புதைக்கிற தடமும் தெரியாது. வெட்டி துண்டு துண்டாக்கிருவேன். போவே. செருப்பு கட்டிட்டு உடனே கோயிலுக்குள்ள போ. எதுக்கு? போன்னு சொல்றேன்ல. அக்கா கூட்டு போங்க.
ஏண்டா துப்பாக்கி வச்சுட்டு ஓடுறானே ஏன் எதுக்குன்னு யோசிக்க மாட்டீங்களா? கோயில் முன்னாடி அடிச்சா சாமி கும்பிடுறவங்களுக்கு பிரச்சனை. மாட்டை ரோட்ல விட்டு அடிக்கிறத விட தொழுவத்துல கட்டி அடிச்சாதான் சிந்தாம சேதராம அடி விழும். என்ன பாக்குறீங்க? சாமிக்கு மோளம் அடிச்சாதானே அருள் வரும். குடும்பம் நீங்க தான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். தாத்தோ 30 பவுன் நகைங்கியா 40,000 ரொக்கங்கியா அத பேங்க்ல போட்டு வைக்காம இந்த இத்து போன பீரால வச்சிருந்தாவளாக்கும். சரியான அறிவு கிட்ட ஜென்மங்களா இருக்கல. எப்படியாவது கண்டுபிடிச்சிருந்தா கல்யாணம் மடிக்குள்ளே வச்சிருக்கோம். இல்ல மைத்தம் போட்டு பார்க்க முடியுமா? சொல்லியா பேர சொல்லியா? நாராயணன். எத்தனை மணிக்கு நடந்துச்சு தெரியாதுங்க. ஓ பணத்தினையும் பீரால வச்சுட்டு குடும்பத்தோட கோயிலுக்கு மணி அடிக்க போயிருந்தேலோ. எஸ் சாமி. நான் புவனா பேசுறேன். எந்த புவனா? உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கும் உங்களுக்கு தெரியும். அட மிளகா பொடி. என்ன விஷயம்? டீடைல்ஸ் என்னையா? மெயின் டோரை கம்ப்யூட்டர் நம்பியிருக்கான். பீரோவுக்கு கடப்பாரை யூஸ் பண்ணிருக்கான். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கு சொல்லிருக்கு. போலீஸ் ஸ்டாக் வந்துட்டு இருக்கு சார். ஹலோ யோ பரமசிவம், கடப்பாரை யூஸ் பண்ணி திருடுறவங்க லிஸ்ட் உடனே ரெடி பண்ணி சொல்லியா? ஒரு நிமிஷம் சார். சொல்லு. பேட்ட முத்து மேலப்பாளையம் அன்வர் மார்க்கெட் ராதா பாளையங்கோட்டை டேவிட் ஆத்துப்பாலம் புத்தரு வல்லநாடு மொட்டை சார். அவங்க அத்தனை பேரை ட்ரேஸ் அவுட் பண்ணி உடனே இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். 35 வருஷமா தட்டுல விழுந்த 1 ரூபாயும் 2 ரூபாயுமா சேர்த்து வச்ச சொத்தியாரு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு உங்களை விட்டு எங்க போகுது? சார் 5 பேர் அவைலபிளா இருக்காங்க சார். வல்லநாடு மொட்டை மட்டும் மிஸ்ஸிங் சார். அவன் எங்க இருக்கான்னு சர்ச் பண்ண. இவன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகை அது மட்டும் கிடைக்கலன்னா நாங்க குடும்பத்தோட சாக வேண்டியதுதான். எதுக்கு மாறுற? தைரியமா இரு. சார் வல்லநாடு மொட்டை தான் சார் அடிச்சிருக்கான். என்னையா சொல்ற? B2 இன்ஸ்பெக்டர் தண்டபாணி கிட்ட அவனே அடிச்சா ஃபோன் பண்ணி சொல்லிருக்கான் சார். வெக்கமா இருக்கியா? இப்ப அக்யூஸ் எங்க இருக்கான்? கைத்தார் செக் போஸ்ட்ல மடக்கி வச்சிருக்கோம் சார். முதல்ல நகையும் பணத்தை கொண்டு வா. இங்க ஒரு குடும்பமே நாடிட்டு சத்துரும் போல. ரெண்டாம் தேதி போட்டுருங்க. பரமசிவம். இந்தாங்க சார். ஏமா இதானோ நகை கரெக்டா இருக்கான்னு பாரு. என்ன நீங்க அப்பா மாதிரி நீங்க போய் கால எங்க குடும்பத்துக்கு நீங்க தெய்வ மாதிரி. ஸ்டேட்மெண்ட் கையில் எங்க உசிரியே காப்பாத்திருக்கீங்க. உங்களை என்னைக்கு மறக்க மாட்டேன். பாருங்க. அண்ணே போலீஸுக்கு தெரிஞ்சு போயிட்டு சாமி வந்துட்டு இருக்கான். எவம்ல அது சாமி? 10 பேர் சேர்ந்து செஞ்சா அது குத்தம்ல. அதுவே 100 பேர் சேர்ந்து செஞ்சா அது கலவரம்ல. இப்போ இங்க நடக்க போறதே கலவரம்ல. பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்ணாம தயவு செய்து இங்க இருந்து கலைஞ்சிருங்க. என் ஜாதிக்காரன் ஒருத்தன் செத்துருக்காவே, எவன் தடுத்தாலும் நிக்க மாட்டோம். அதுக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. பர்மிஷன் இல்லாம இப்படி கும்பல் சேர்க்கிறது தப்பு. பிறந்ததுல இந்த ஊர்ல இருக்கமியா எவன்கிட்டயா பெர்மிஷன் வாங்கணும்? கடைசியா சொல்றேன்,
மரியாதையா கலைஞ்சு போயிடுங்க. போகலனா லட்டி வச்சு அடிப்பியோ, தட்டி வச்சு தடிப்பியோ, இல்லனா கண்ணீர் மாவை போட்டு கழிச்சிருவியா? எதுவா இருந்தாலும் சரி, முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம்யா எங்க சாதிக்காரங்க. சாமி, நீ என்ன போலீஸா இல்ல ரவுடியா? ஏய், லத்தியம் தட்டியம் வச்சிட்டு உங்ககிட்ட அருவா வெட்டு வாங்குறதுக்கு நான் ஒன்னும் அரகுற போலீஸும் இல்ல. கலெக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு முட்டிக்கல சுடலாமா வேணாமா குறிப்பாக்கிறதுக்கு நான் உனக்கு கேன பூனாவோ மூளை கூணாமா இல்லடா சாமி. பப்ளிக்ல எங்களை அசிங்கமா பேசுறியா நீ? என்னையா பண்ணுவ? நீ வெட்டுனா நானும் வெட்டுவேன். பஸ்ஸ கொளுத்துறியா? நான் ஒன்ன கொளுத்துவேன். நீ வெட்டுனா கொலை, நான் வெட்டுனா விசாரணை கமிஷன். அந்த கமிஷனை எப்படி ஃபேஸ் பண்ணது எனக்கு தெரியும்யா. சண்டை போடுற நான் இங்க வல்லநாடு மலை பக்கம் போய் சண்டை போட்டு வெட்டிட்டு சாவுங்க. அதை விட்டு டவுனுக்குள்ள வந்து ஏன் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏய் சாமி, நீ யார் கூட மோதுற தெரியுமா? பெரிய ஜாதி கூட்டத்தோட மோதுற. ஏய், முனுசாமி, ராமசாமி, கோவிந்தசாமி, கந்தசாமி, மாடசாமி, மயிலசாமி, ரங்கசாமி, தங்கசாமிங்கிற பேர்லாம் 1000 ஒருத்தனுக்கு தான் வைப்பானுங்க. ஆரிச்சாமிங்கிற பேரு கோடியில ஒருத்தனுக்கு வைப்பானுங்க. நான் கோடியில ஒருத்தன்டா. என் கூட மோதினா உன் கும்பலை தடம் தெரியாம அழிச்சிடுவேன். ஜாக்கிரதை, நான் போலீஸ் இல்ல, ஒருக்கி. சார் கேனா பூனா மூணா கூனா நீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? கேன புண்ணாக்கு முட்டா குரங்கு. அப்ப அந்த அர்த்தம் இல்லையா? இறுக்கி கோரி விடாத. சரி, நீ முடிச்சவங்கள எவன்ல தைலத்தை திட்டம் தெரியாம மாட்டுக்கு போடுற மாதிரி போட்டது. நான் தான் உடனே போயிருன்னு எது உசுரா இல்லனாச்சி ஜலதோஷம். அது சரி, நீ திங்கிற சோத்துல விஷத்தை கலக்கிற சர்ரு போய் சேர்ந்துருவேன். அண்ணாச்சி, இன்னைக்கு அந்த ஜாதிக்காரன்ட்ட அருவாளை தூக்கி காமிச்சவன் நாளைக்கு நம்ம கிட்டயும். ஏல உன் புத்தி இப்படி கோக்குமாக்கா போகுது. சாமி நம்ம பயடா, நமக்கு எதிராக அவன் எதுவும் செய்ய மாட்டான். அண்ணாச்சிக்கு லெஃப்ட் ரைட் எல்லாமே இவன் தான். பொண்ணு கொஞ்சம் தலை அழகா இருந்தவன பொசுக்கு கையை வச்சு விட்டான். தல தலன்னு அழகா உன் அக்காவை தங்கச்சி இருந்தா கை வைப்பேடா. சாமி கூட்டிட்டு போங்க. செஞ்சு முறைக்காதடா. வரட்டுமா சாமி? எம்எல்ஏ கூட்டு போறாரா? ஏல அங்க பாருடா. சார், நீங்க நல்லவரு நேர்மையானவரு நினைச்சோம், நீங்களே வெளியே விட்டீங்களே சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படி சார் பொறுமையா இருக்க முடியும்? என் தங்கச்சியை கெடுத்துருக்கான் சார். காசு கொடுத்தா என்ன வேணா செய்யலாமா சார்? பேசிட்டீங்களா? சரி, இப்போ அவனை பிடிச்சி உள்ள வைக்கிறேன். என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த இடத்துக்கு இன்னொருத்த வருவான். அவனை வெளியில விட்டு உன குண்டர் சரத்துல உள்ள வைப்போம். அப்பனை திட்டு கேஸ்ல மாட்டி விடுவான். தங்கச்சி விபச்சாரின்னு பட்டம் கொடுத்து உன் குடும்பத்தையே நாசம் பண்ணுவானுங்க. அப்ப எல்லாத்தையும் பொறுத்துக்கணுமா? பொறுத்துதான் ஆகணும். ரேஷன் கடையில மண்ணெண்ணைக்கும் தியேட்டர்ல டிக்கெட்டுக்கும் பொறுமையா கியூல நிக்கிறீங்கல்ல, அப்ப நியாயம் மட்டும் எப்படி உடனே கிடைக்கும்? கோர்ட்டு கேஸ்னு போனா எப்படி கட் பண்ணச்சான், எங்க தொட்டான், எதை பிடிச்சான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு அந்த பொண்ணை உயிரோட கொன்னுடுவானுங்க. நம்ம 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் ஊர் பூரா நாடிடும். அப்ப வேற வழியே இல்லையா சார்? இந்த மாதிரி கேடு கெட்டவனை சட்டப்படி ஜெயில அடைக்கிறது தண்டனையே இல்ல. சட்டத்தை மீறி அவனை நடு ரோட்ல ஓட விட்டு வெட்டணும், இல்ல நிக்க வச்சு சுடணும். அந்த சந்தர்ப்பம் வரும், அப்ப நானே உங்க கையில அருவாளை கொடுக்குறேன். அது வரைக்கும் இதே வெறியோட இருங்க. சார், உங்களை அண்ணாச்சி கூட்டிட்டு வர சொன்னாரு. வரேன்னு சொல்லு போ. உடனே வர சொன்னார் சார். மருதக்கம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சீங்களா, இல்ல விளக்கமாறு நினைச்சீங்களா? ஏதோ வாட்ச்மேனை கூப்பிடுற மாதிரி அதிகாரமா கூப்பிடுறான். எனக்குன்னு கௌரவம் தன்மானம் இருக்கு, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க கொடுக்கிற காசு நீங்க செய்யற தப்புக்கு தர கூலி. என் கடமையை உங்களுக்காக விட்டு கொடுக்கறதுக்கான வேலை. பெருமாள் பிச்சைங்கிற ஒருத்தருக்கு தான் மரியாதை. அவர்கிட்ட பிச்சை எடுக்கிற எந்த பிச்சைக்காரனுக்கு நான் மரியாதை கொடுக்க முடியாது. அதை மீறி சீண்டி பாத்தீங்க, டப்பு 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 சுட்டு பசிட்டு போயிட்டே. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இந்த சாமி சாட்சியை நம்ம கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. என்ன அவங்க மட்டும் பேசிட்டு போற, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏய், கண்டிப்பா அவன் நம்ம சாதிகார பயதால. கோவமா பேசும்போது அவன் காது செவந்துச்சு பாத்தியா? அவன் கண்டவனிக்கு பேசிட்டு போறான், நீங்க ஜாதி பத்தி பேசிட்டீங்க. கூட்டு வரலன்னா வாயை கொடுத்து வம்பிழுத்து வந்திருக்கியோ? ஆயிரத்துக்கு தான் புலி பதுங்குதுன்னு நினைக்கேன். ஜாக்கிரதையா இருங்களே. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்படியே விட்டா பிரச்சனை தான். சரி சரி, புது டெப்டி உங்களை பார்க்க வந்திருக்காரு.
வாயா டெப்டி கமிஷா, வா வா. பேரு ஆரிச்சாமி, ஊரு பழனி. இது வரைக்கும் 7 ஊர் மாறி 8ஆவதா இங்க வந்திருக்கிற. எங்கேயே நிரந்தரமா இருந்ததில்ல, அந்த அளவுக்கு கெடுபடியான ஆளு. ஏதோ நீ வந்ததுக்கு அப்புறம் திருநெல்வேலியே கொஞ்சம் மாறி இருக்கிறதா நம்ம பாயல சொன்னானுவேன். என்னவே அப்படி பாக்குற? நான் இருக்கிறதா தம்பி இங்க. இந்தியாவில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாம இருக்காது. ஆனா என்னை பத்தி யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரியும். ஒரிஜினல் பேர் இளைய பெருமாள், வயசு 63, சொந்த ஊர் வல்லநாடு. திருநெல்வேலி சிட்டில இருக்கிற 123 வைன் ஷாப்ல 116 உங்களுது, அதுல லைசன்ஸ் இல்லாத 36. தாமிரபரணி ஆத்துல மணல் 80 லாரில 25 லாரி உங்களுது, அதுல பர்மிஷன் இல்லாம ஓடுறது 30. வெளியூர் போறவங்க ஆம்னி பஸ்ல 18 பஸ்ஸுக்கு பர்மிட்டே கிடையாது. உள்ளூர்ல இருக்க நிறைய லாட்ஜிங் அவங்க பினாமி பேர்ல இருக்கு, அதை அவங்க தப்பான காரியத்துக்கு யூஸ் பண்றாங்க. தூத்துக்குடியில 3 கப்பல், சிவகாசில 2 ஃபயர் ஃபேக்டரி, இதெல்லாம் இல்லாம எந்த ஆட்சி வந்தாலும் சவுத்ல இருக்க 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எம்எல்ஏ எம்பி யார் ஜெயிக்கிறது யார் தோக்குறதுன்னு முடிவு பண்றது நீங்க. பெருமாள் பிச்சை, கிங் மேக்கர். ஆனா பேப்பர்ல உங்க பேரும் வராது, போஸ்டர்ல உங்க போட்டோவும் இருக்காது. இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் எடுக்காம இருக்க மாட்டேன். எடுத்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் சொல்லு, நானே வாங்கி தரேன். பணம் வாங்க மாட்டேன்னு யார் சொன்னது? நம்ம பழுவதான் சொன்னாங்க. யார் போடல, நீ எடுத்துட்டு வரல. எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவு வேணாலும் கேளு. நான் என் கடமையை செய்யணும், அதுக்கு உங்க உதவி வேணும். புரியலையே. சிட்டிக்குள்ள உங்க லாரிங்க ஓவர் ஸ்பீட்ல போறதுனால அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குது. குறிப்பிட்ட நேரத்துல கண்ட்ரோல் ஸ்பீட்ல தான் அவங்க சிட்டிக்குள்ள வரணும். குடியை கெடுக்கும் தெரிஞ்சு குடிக்கிறவனை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. ஆனா குடிச்சவன் ரோட்ல சும்மா போறவனை தொந்தரவு பண்ணா வெளுத்து விட்டுருவேன். அதுக்கு உங்க ஆளுங்க ஜாமீன் ரெக்கமெண்ட் வரக்கூடாது. நீங்க செய்யற இல்லீகல் பிசினஸ் பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா லோக்கல் ரவுடிங்க உங்க பேரை யூஸ் பண்ணிட்டு அடாவடி பண்றதை நீங்க அடக்கணும், இல்ல நான் அடக்க வேண்டி இருக்கும். அதுக்கு நீங்க கோச்சிக்க கூடாது. லைசன்ஸ் இல்லாத உங்க வைன் ஷாப் பத்தி ஐ டோன்ட் கேர். ஆனா பொது இடத்துல பொதுமக்களுக்கு பிரச்சனையா 7 கடைங்க கோயில் பக்கத்துலயும் ஸ்கூல் பக்கத்துலயும் இருக்கு. அதை ஒரேடியா காலி பண்ணுங்க நான் சொல்ல, வேற இடத்துக்கு மாத்திடுங்க. இதுக்கெல்லாம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நீங்க கொடுக்குற காசை நான் வாங்கிக்கிறேன். யோசனை பண்ணி பார்த்தா நீ சொல்றதெல்லாம் நல்ல விஷயமா தான் தெரியுது. சரி, ஏற்பாடு பண்றேன். இல்ல அங்க கூட வாங்கி. தம்பி, ஊரு பழனின்னு சொன்னிய, ஜாதி என்னன்னு சொன்னிய? நான் சொல்லலையே. என்ன அண்ணாச்சி, அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? ஏய், அவனை பார்த்தா நம்ம ஜாதிகார மாதிரி தெரியறான்ல. என்ன சொல்றீங்க அண்ணாச்சி? பேசும்போது காதை அடிச்சு பாத்தியாலே. அதுக்காக அவன் சொல்றதெல்லாம் நாம செய்ய முடியுமா? அவன் ஆர்டர் போடல, அன்பதான் சொல்லுறேன். இதுக்கு முன்னவன்ல நம்மளை ஏத்துக்கிட்டு காணாம போயிடுவான், இல்லைன்னா காசை வாங்கிட்டு ஊரை கெடுப்பான். இவன் ஏதோ புதுசால சொல்றான். அது மட்டும் இல்ல, அந்த 7 கடையில டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல, கொஞ்சம் பாத்திதான். சல்யூட் எனக்கு அடிச்சீங்களா, உங்க தொப்பை அடிச்சீங்களா? ஒன்ஸ் மோர் சார், சல்யூட்டுக்கு சடுகுடு ஆட விடுறாரு. என்னெல்லாம் பண்ண போறாரோ. கொடி யார் ஏத்துனது? நான் தான் சார். 3 இன்ச் இறக்கி கட்டிருக்கேன். 30 அடி உயரத்துல 3 இன்ச் சரியா தெரியல சார். அப்ப 30 அடி தூரத்துல ஓடுற திருடன் உனக்கு தெரியாது. 1 வீக் சஸ்பெண்ட். ஐயோ, அப்ப நான் டோட்டலா டிஸ்மிஸ் போல இருக்கேன். மாஸ் தெரியுமா? அதையெல்லாம் மறந்துட்டாங்க சார். பாவம் சார், அவங்க 20 வருஷமா ஒரே இடத்துல நின்னு சிலையாயிட்டாங்க சார். ஆனா நான் அப்படி இல்ல சார். நீங்க எள்ளுனா எண்ணெயா இருப்ப, பாலுனா வெண்ணையா இருப்ப, பருப்புனா சாம்பாரா இருப்ப சார். அப்ப நெருப்புனா தீ குளிப்பியா? காசு கொடுத்தா கொலை பண்ணுவியா? குப்பை தூக்கி முன்ன போட்டு குப்பையை தூக்கி உள்ள போட நீ முதல்ல ஜிப்ப போடியா? எஸ் சார். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நீங்க எங்க வேணாலும் போய் தண்ணி அடிங்க. ஷூ போடு போடாத, முடி வெட்டு வெட்டாத, யூனிஃபார்ம்ல இருக்காத, தொப்பையை வச்சுக்காத, அது பத்தி எனக்கு கவலை இல்ல. கொடுத்த வேலையை கரெக்டா செய்யணும். அதை விட்டுட்டு எவனாவது ஏடாகணும் பண்ணுனா வார்னிங், சஸ்பெண்ட், டிஸ்மிஸ்லாம் கிடையாது. நைட்டோட நைட் அடிச்சு தாமிரபரணி ஆத்துல புதைச்சிடுவேன். மைண்ட் இட். 100 குற்றவாளி தப்பிக்கலாம், அவனை விட்டு ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது. போலீஸ்காரனுக்குன்னு ஒரு திமிரு இருக்கணும். அப்படிக்கு எவனா டிஸ்டர்ப் பண்ண அங்கே தூக்கி போட்ட மீதி. நாம பொதுமக்களுக்கு நண்பனாகவும் பொறுக்கிக்கு பொறுக்கியா இருக்கணும். தேசிய கொடிக்கு சல்யூட் அடிக்கிற போது மட்டும் தான் நாம போலீஸ்காரங்க. 5 கிலோமீட்டர் சுத்தளவுல ஒரு டவுன், அதை பாதுகாக்க இத்தனை பேர் இருந்த தப்பு நடக்குதுன்னு அதுக்கு யார் காரணம்? மிஸ்டர் பரமசிவம், திருநெல்வேலியில் எத்தனை பஸ்ஸுங்க, லாரிங்க, வைன் ஷாப், நகை கடை, மல்லிகை கடை, லாட்ஜ், ஹோட்டல், காலேஜ், பிசினஸ்மேன், ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், வக்கீல்ஸ், டாக்டர், மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 24 மணி நேரத்துக்குள்ள லிஸ்ட் கைக்கு வந்தாங்க. டாக்டருக்கு லிஸ்ட் எதுக்கு சார்? போலியோ எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சாகணும்.
தேவையில்லாத லாரிங்க சிட்டிக்குள்ள வரக்கூடாது. தேவையா இருக்கிற பஸ்ஸுங்க எந்த இடத்துல அனாவசியமா நிக்க கூடாது. 10 நிமிஷத்துக்கு மேல எவன வெட்டியா பொட்டி கடையில நிக்க கூடாது. 4 பேருக்கு மேல சேர்ந்து நடுரோட நடக்கூடாது. முக்கியமா தொடைக்கு மேல எவன லுங்கிய தூக்கி காட்டக்கூடாது. மீறி கட்டினா பட்டெக்ஸ் லாடி. என்ன சார் இது மிசா மாதிரி இருக்கு? என் பேர் என்ன? சாமி. திருப்பி போடு. மிசா? நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி.